ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pragalyas Food Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறது தான். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூ வாங்கும்போதே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். அது எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷானு பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் லேசாக வந்துட்டு லேயர் உறிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும். நான் ஒன்று உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக நம்ம மரத்துலேருந்து உடனே பறித்த பூவாக இருந்தால் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் நம்ம கடையில் வாங்குறதுனால வந்துட்டு ஒரு 1 or 2 days வந்துட்டு லேட்டான பூவாக தான் இருக்கும் நமக்கு. இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் நமக்கு. ஸோ நம்ம அந்த ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டு இதை தனியாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பண்ணிவிட்டு ஃபுல்லாக பூவெல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிடும். நடுவில் வந்துட்டு நம்ம 2 இதாக எடுக்கணும். இது வந்துட்டு ஆக்சுவலாக மலேசியன் பூவு, அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்க இது வந்துட்டு நல்லா பிளாக்காக இருக்குது. பட் நம்ம ஊர் பூவாக இந்தியன் பூவாக இருந்தால் வந்துட்டு இதுவும் நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே இந்த இது தான் வந்துட்டு நல்லா லென்த்தியாக இருக்கும், ஆக்சுவலாக நல்லா ஹைட்டாக இருக்கும். இதையும் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். இது நமக்கு தேவையில்லை. மெயினாக அதை நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, சேர்த்துக்கிட்டோன்னா வந்துட்டு வயிறு வலி ஜாஸ்தியாகும். அதனால தான் நீங்கள் மேலே இருக்க அந்த இதை எடுக்கிறப்பவே வந்துட்டு கீழே இருக்கிறதும் தானாக வெளியே வரும். ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இதை வச்சு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா அதுவும் சேர்ந்து வெளியே வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லேயரும் ஒவ்வொன்றா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து முந்தின நாள் நைட்டே வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம ஒரு கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், பூவெல்லாம் கருப்பாயிடும். நம்ம இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா, காலையில் செய்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ ஃபுல்லாக உரிச்ச வாட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் வந்துட்டு இந்த கொஞ்சமாக வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தூக்கி போட தேவையில்லை. நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. துவராக இருக்கனால வந்துட்டு வயிற்று புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட வந்துட்டு கொஞ்சம் சரியாகும். ப்ளஸ் நம்ம வந்துட்டு இதை எடுக்கிறப்போ வந்துட்டு ஒரு பாதி லேயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த குச்சி மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இது வந்துட்டு எடுக்க முடியாது. ஏன்னா அதுவும் வந்துட்டு மற்ற அந்த குச்சி மாதிரி இருக்கிறதும் வந்துட்டு எல்லாம் சேமாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு ஒரு பாதி பூக்கு மேலே நம்ம அதை கன்ஃபார்மாக எடுக்கணுன்ட்டுலாம் கிடையாது. எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே ஃபுல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம வாழைப்பூ எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வாழைப்பூவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் தயிரும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா இந்த வாழைப்பூவோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு மற்ற காய்கறி கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வைக்க முடியாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி உடனே வந்துட்டு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும். இது நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வாழைத்தண்டு செஞ்ச மாதிரி தான். அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம தண்ணியில் மஞ்சத்தூளும் தயிரும் எடுத்து வச்சு கட் பண்ணி நம்ம உடனே அதில் போட்டோம். கலர் மாறாமல் இருந்தது. ஸோ பூவுக்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா வாழைப்பூவையும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தண்டு அளவுக்கு வந்துட்டு கலர் அதே மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு வாழைப்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம கட் பண்ணவே வந்துட்டு கலர் மாறிடுது. ஸோ நம்ம எல்லா பூவும் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே கலர் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒருவேளை ரொம்ப இன்னும் ஃப்ரெஷ் பூவாக இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து நம்ம தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியேவும் வந்துட்டு போட்டு தாளிக்கலாம். பட் அப்படியே போட்டு தாளிச்சா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து துவர்ப்பு டேஸ்ட் இருக்கனால. ஸோ நான் வந்துட்டு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து தான் பண்ண போகிறேன் கொதிக்க வச்சு.
இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் வந்துட்டு வேகணும்ட்டு இல்லை, ஏன்னா பூ வந்துட்டு சாஃப்டாக இருக்கனால ஓரளவுக்கு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு வெந்துடும். நம்ம இதை ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வைக்கலாம், இல்லை அப்படியே ஓப்பன்லேயும் விட்டுடலாம். கொதி வரும்போது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கொதி வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக வந்துட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கனால விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் சேர்ந்தா கொஞ்சம் கலர் அந்த எல்லோயிஷ் கலர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். நம்ம அப்புறமா வந்துட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். நடுவில் கூட வந்துட்டு நீங்கள் அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணியோட, கொஞ்சம் கலர் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்தா போதும். கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே உப்பு போட்டு வேகட்டும். அப்போ தான் கொஞ்சம் உப்பு இறங்கும் அந்த பூவில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சம் காரமாக இருக்கனால நான் 2 மட்டும் போட்டிருக்கேன். அப்புறமா வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கூடவே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பருப்புலாம் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ கடாய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துடலாம். வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துடலாம். பிறகு கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே பெருங்காயம் சேர்த்துடலாம். ஏன்னா பெருங்காயம் ரொம்ப கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வாழைப்பூ லைட்டாக கொஞ்சம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ உப்பு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்ட வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் பூவில். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தேங்காய் பூவை சேர்த்துடலாம்.
தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த துவர்ப்பு டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும், சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், வாழைப்பூ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம துவராக தான் இருக்கும். ஏன்னா வாழைப்பூனாவே வந்துட்டு துவரு தான் இல்லைங்களா. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா ரெடியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் பூ சேர்த்துருக்கனால லைட்டாக கொஞ்சம் துவரு கம்மியாக இருக்குது. பட் துவரு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்டா இது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழைப்பூ நான் ஆல்ரெடி வந்துட்டு வாழைத்தண்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வாழைத்தண்டு வாழைப்பூ ரெண்டுமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வந்துட்டு ஜென்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. கிட்னி ஃபெயிலியர் இல்லை ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வாழைத்தண்டு வாழைப்பூ வந்துட்டு ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட வாழைப்பூவே நிறைய இருந்ததுனால நான் வந்துட்டு பருப்பு எதுவும் கூட சேர்க்கல. பட் உங்ககிட்ட வந்துட்டு வாழைப்பூவோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாசிப்பருப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்து வேக வச்சிங்கன்னா அந்த துவர்ப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாகும், குவான்டிட்டியும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரகலாஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம வேறு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம்.